எஸ்எஸ்கே கிட்ட உண்மையா சொல்றதுக்கு முன்னாடி பல உண்மைகள இப்போ நம்ம இலக்கியா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது எஸ்எஸ்கே பண்ண சேட்டைகள் இன்னும் எஸ்எஸ்கே அ ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமா ரேவதியோட மகன் யாரு? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெனச்சது தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லி என்னென்னமோ நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம இலக்கியா கூட ஒரு வகையில நம்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த எஸ்எஸ்கே பயங்கரமா தத்ரூவமா நடிச்சாங்க. எங்கேயுமே முடியாது அப்படின்ற மாரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்ல. ஏன்னா எஸ்எஸ்கே ஏதாச்சு குளறுபடியான வேலை செஞ்சாரு அப்படின்னா, கடைசியில நம்ம ரேவதி கிட்ட வசமா சிக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதமன், அதாவது ரேவதியோட மகன் யாரு? அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கும். இதனால தான் எஸ்எஸ்கே ரொம்பவும் பொறுமையா இருந்திருந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம ரேவதிய முடிவு பண்ணாங்க. இனிமே கௌதம பத்தி எஸ்எஸ்கே கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி. ஏன்னா எஸ்எஸ்கே நல்லவரா மாறிட்டாரு அப்படின்றது உங்களோட மனசுக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் கௌதமுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா இலக்கியா இந்த எஸ்எஸ்கேவ ஹாஸ்பிட்டல்ல வச்சு இப்போ விஷ ஊசி போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இந்த எஸ்எஸ்கே கூட கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இங்க நம்ம ரேவதி எல்லாம் நம்ப வைக்கிறதுக்கு எஸ்எஸ்கே இன்னும் 6 மாசத்துல சாக போறாங்க. அவங்களோட மூளைக்கு போற ரத்த ஓட்டத்துல ரத்த கட்டு இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி இன்னும் 6 மாசம் இல்ல 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. உண்மையிலேயே இது நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ இந்த எஸ்எஸ்கேவா பார்த்து ஒரு சூனியத்த வச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ம ரேவதியையும், இலக்கியாவையும் நம்ப வைக்கணும். அதுவும் இல்லாம ஸ்பாட்லயே நம்ம ரேவதி எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்றதுக்காக அடுத்து ஒரு வேலைய செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க. அதாவது ரத்த வாந்தி எடுத்து அதாவது நம்ம ரேவதியும், இலக்கியா கண்ணு முன்னாடியே ரத்த வாந்தி எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க. இன்னும் 1 மாசம் தான் உயிரோட இருக்க போறாங்க அப்படின்ற மாரி டாக்டர் சொல்றது. இது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம எஸ்எஸ்கே இன்னும் சாக போறாரு. அதாவது நம்ம இலக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலக்கியாவும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ரூமுக்குள்ள அந்த எஸ்எஸ்கேவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ, நம்ம இலக்கியா ஜன்னல் வழியா எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. அதாவது எஸ்எஸ்கேவோட பிளானு, டாக்டர் பேசுறது இது எல்லாத்தையுமே கேட்டு தான் நம்ம இலக்கியாவும் இப்போ டாக்டர் வேடத்துல உள்ள வராங்க. உள்ள வந்தது மட்டும் இல்லாம, எஸ்எஸ்கே நீங்க இன்னும் 1 மாசத்துல சாக போறீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்காக உங்க மகனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவும் இல்லாம நீங்க இப்பவே அதாவது நிம்மதியா போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்ற மாரி சொல்லி எஸ்எஸ்கே கையில ஒரு ஊசியும் போடுறாங்க. இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. ஐய்யய்யோ! எனக்கு ஒண்ணுமே இல்லையே. எதுக்காக ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா இலக்கியா அங்க வந்தது மாஸ்க் போட்டுட்டு தான் வந்தாங்க. அதனால எஸ்எஸ்கேவால முதல்ல கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் இலக்கியா இருந்துட்டு, இதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறீங்க? கௌதமாச்சும் அதாவது உங்க புள்ளையாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் உங்க புள்ளைக்கு தெரிய வேணாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் சாக போறீங்க. நான் விஷ ஊசி வேற போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எத பத்தியும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. எஸ்எஸ்கே அவர் வாயாலேயே நம்ம ரேவதி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லப் போறாங்க. அதாவது அவங்க புள்ளைய தேடுறதுக்கு காரணம் கொல்றதுக்காக தான் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.